கொரில்லா கிட்ட மாட்டிக்கிட்ட 3 வயசு பையன் 2016ல சின்சினாட்டி அப்படின்ற சூல கொரில்லா இருக்க இடத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 3 வயசு பையன் தவறி உள்ள விழுந்துடுறான். கரெக்டா தண்ணியில விழுகவும் அந்த சத்தத்தை கேட்ட கொரில்லா இந்த பையனை வந்து பாக்குது. மேல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பையனை அந்த கொரில்லா வந்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஆனா அந்த கொரில்லா அந்த பையனை அட்டாக் பண்ணல. அந்த பையன் தண்ணியில இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை இழுத்து கொண்டு போய் காரையில போடுது. அந்த பையன் அந்த கொரில்லா இழுக்க ஆரம்பிக்கவும் மேல இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்ட அந்த கொரில்லா கன்ஃபியூஸ் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆகி அந்த கொரில்லா மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த பையனை வந்து போட்டுருது. அடுத்த 10 நிமிஷத்துக்கு அந்த பையனை அந்த கொரில்லா அட்டாக் எதுவுமே பண்ணல. அந்த பையன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், எப்படி இருக்கான், அடி எதுவும் பட்டிருக்கா அப்படின்னு திருப்பி திருப்பி பாக்குது. அங்கிட்டு இங்கிட்டு பாக்குது. ஒரு கட்டத்துல அந்த பையனை தரைக்கு கூட்டு போய் தன்னோட 2 காலுக்கு நடுவுல மடியில உட்கார வச்சிருக்கு. அப்படின்னு ஒரு சத்தம். மயக்க ஊசி போட்டா லேட் ஆகும் அப்படின்னு அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ஜூவோட அபிஷியல்ஸே ரைஃபிள் வச்சு அந்த கொரில்லாவை ஒரே புல்லட்ல கொன்னுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கொரில்லா எந்த தப்புமே பண்ண மாதிரி தெரியல. உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பை.